இது டைட்டன் பண்ணிக்கோங்க. அகெயின் 1 yellow 1 blue. திருப்பி ஒரு yellow ஒரு blue போடுங்க. போட்டுட்டு இன்டர்செக்ட் பண்ணுங்கள். ஸோ இது டோட்டல் இந்த மாதிரி 6 டைம்ஸ் வரும். again 2 base bead, again 2 base beads, now here 1 yellow and 1 blue. இப்போ 5 முடிச்சிட்டோம். 6th ஒன் பார்த்தீங்கன்னா 2 பேஸ் பீடில் ஆட் பண்ண போகிறோம். For the last one we are adding inside 2 base beads and then 1 side bead here. கடைசிக்கு 2 பேஸ் பீடில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைட் பீடில் ஆட் பண்ணோம். இப்போ ஒரே ஒரு எல்லோ போட்டு முடிக்கிறோம். இப்போ இந்த டயர் முடிச்சிருச்சு. இப்போது டயர் லூஸாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்கு இந்த ஒயர் எடுத்து இந்த எல்லா எல்லோ பீட்ஸ்லேயும் சொருவிட்டு வரணும். ஸோ ஃபார் த ஸ்டிஃப்னஸ் you need to insert this wire inside all the yellow beads so that the tire becomes stiff. இப்போ கொஞ்சம் இன்னும் ஸ்டிஃப் ஆகிடும். Now it is stiff. So like this you need to do 4 wheels. 4 wheels and 11 count is 3 wheel 4 பண்ணணும். இது வந்து 11, இதில் 3, இது வந்து 9 கவுண்ட்டு, இதில் ஒரு 3, இதில் ஒரு 3 கவுண்ட்டு, இதில் 1. ஸோ இவ்வளவும் நம்ம போடணும். இந்த டயர் போடுறத பார்த்தோம். டயர் 4 போடணும். ஸோ யூ see how to make the wheels. Here we need to make 4 wheels. 3 of 11 count, 3 of 8 count and 1 of 3 count. So நம்ம 11ல 3, 9ல 3,
tire wheel 4, 3 1. So we finish 11 3 parts, 9 3 parts, 4 wheels, and 3 1 piece of 3. Yes, now we are going to see how to join them all. See, now I am taking one 11 piece and one 9 piece. This is 11 means 1 2 3 4 5 6 7 8 9 10 11. Similarly here it is 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஒரு 9 பீஸ் ஒரு 11 பீஸ். இப்போ வந்து இதை நம்ம இங்கே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பீட் போடுங்க. ப்ளூ கலர் போடுறேன் நான் இப்போது. ப்ளூ போட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ I added one bead and I've joined here. Again add one more blue bead, and this time we are going to do the intersection. ஸோ ஒரு பீட் போட்டு நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். திருப்பியும் ஒரு பீடு போட்டு இதை இன்டர்செக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வர வயரை வந்து இந்த எல்லோவில் ஜாயின் பண்ணுங்கள், இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் வயர் ஐம் கோயிங் டு இன்சர்ட் இன்சைட் திஸ் சைட் and this wire insert inside this side. So I have inserted both sides. Now I'm going to pull it. ரெண்டு சைடும் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எல்லோ, இந்த சைடில் எல்லோவில் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். I have inserted both inside here, and now again add one more blue. திருப்பி நான் ஒரு ப்ளூ போட்டு இதை நான் ஜாயின் பண்ணுறேன், இன்டர்செக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி திருப்புங்க, turn it this way, and here there are two yellow beads. So this side wire insert inside this yellow, and this side you have to insert inside this yellow. Right, now here again add one more blue and intersect.
right? Now we finished, but this is still loose, so we can insert inside this more. So 3 sides we have inserted. This is the 4th side. 3 பக்கம் இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் மட்டும் ஜாயின் ஆகாமல் இருக்கும், அதனால நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இதை போட்டுட்டு இப்போ ஒயரை டைரெக்டாக கட் பண்ணாமல் உள்ளே இருக்கிற ஒயர்ஸ்லலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இப்போது இந்த சைடில் முடிஞ்சிருச்சு, இந்த சைடில் இந்த சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயரை வந்து இதுக்குள்ளெல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக விடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக விடக்கூடாது, ஜிக்ஸாக்காக தான் போடணும். See, now I finish here. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜிக்ஸாக்காக முடிச்சுட்டு ஜிக்ஸாக்காக பண்ணி அப்புறம் தான் இந்த ஒயரை கட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயரெலாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி இங்கே இன்னொரு 11 கவுண்ட் எடுத்துக்கோங்க. இது 11 கவுண்ட் இதை தூக்கி நம்ம இங்கே இப்படியே அதே மாதிரி அட்டாச் பண்ணணும். பொசிஷன் வச்சு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். பொசிஷன் இப்படி வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணுங்க. கீப் த கரெக்ட் பொசிஷன் அண்ட் தென் இன்சர்ட். இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே again add one blue, திருப்பி ஒரு ப்ளூ போடுறேன். திருப்பியும் இங்கேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரவுண்டும் இதே மாதிரி போட்டு முடிச்சிடுறோம். திருப்பி இதை போட்டுட்டு இந்த ஒயர்லாம் இதில் சொருவிட்டு இந்த சைடில் கட் பண்ணிடுறோம். இப்போ இங்கே பண்ண மாதிரியே இன்னொரு 9 எடுத்து நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும்.
இப்போது இதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். See like how we join this way, the same way we need to join this side also. See now we finish this till the step. இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் நம்ம. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இது நம்ம இது ஜாயின் பண்ணோம் இல்லையா, இங்கேயும் அதே மாதிரி இதை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும் இந்த சென்டருக்கு. ஸோ 1 2 விட்டுறோம், 1 1 2 விட்டுட்டு இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, 1 2 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 1 2 எல்லோ விட்ருக்கோம், சென்டர் ப்ளூ வருது இல்லையா, அந்த இடத்துல இதை ஜாயின் பண்ணணும். See now we have to join this over here. அதே மாதிரி இந்த பாயிண்டில் இந்த 3 இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். ஸோ இதை வந்து இந்த ப்ளூவில் ஜாயின் பண்ணணும், இதை வந்து இந்த ப்ளூவில் ஜாயின் பண்ணணும்.